வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில நீ 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அதிகாரிங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அதிகாரிங்களை பார்த்து, வாங்க சார், என்ன இவ்ளோ அர்ஜென்ட்டா என்ன வந்து பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, சார் இது மாதிரி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, பெண்களோட வாழ்க்கையை ஒருத்தர் வந்து கேள்விக்குறிக்க ஆகிட்டு இருக்காரு, அது ஹெட் யாரு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்ல. சோ இப்போ ஒரு கேங் வந்துட்டு வீடியோவை கொடுக்க போகுது. அந்த வீடியோவை வாங்குறதுக்காக அந்த ஹெட் வந்து அந்த இடத்துக்கு வர போறான். அது எந்த இடம், எந்த இடத்துல அந்த வீடியோ கைமாற போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ அதான் உங்களையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது வேலை இல்லை அப்படின்னா வாங்க சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, இதை விட எனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது, எத்தனை பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு, அந்த மாதிரி ஆளால அவனை எல்லாம் விடவே கூடாது, இப்பவே நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்ல அதிகாரி சொல்றாங்க, சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நாளைக்கு காலையில வந்துட்டு இந்த வீடியோ பரிமாற்றம் நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ நான் ரைட்டா கால் பண்றேன் உங்களுக்கு, அந்த டயத்துக்கு நீங்க அங்க வந்துட்டா போதும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார், நான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்போ பிரியா வந்துட்டு, என்னடா இது, அதிகாரிங்க சார வந்து பாத்துட்டு போறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு பிரியா பாக்குறாங்க. அப்போ பிரியாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடி இது, சார வந்துட்டு நிறைய அதிகாரிங்க வந்து பாத்துட்டு போறாங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாண்டி, எனக்கும் ஒண்ணும் புரியல, நான் போய் சார் கிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஆமாடி போய் கேளு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல போய் அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தாதான் அவருக்கும் உன் மேல கொஞ்சம் ஏதாவது ஒரு லவ் கிரியேட் ஆகும், நீ போய் கேளுடி அப்படின்னு சொல்ல பிரியாவும் சரிடி அப்படின்ட்டு இங்க இருந்து ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, சார் இப்போ உங்களை அதிகாரிங்க பாத்துட்டு போனாங்களே சார், எதுக்கு சார் அதிகாரிங்க வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் கரெக்டா பாருங்க. எங்க காலையில ஃபைல் கொடுத்தனே, அந்த டீட்டெயில் இன்னும் என் டேபிளுக்கு வரவே இல்லை, அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதும் பிரியா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருமா, போயிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் கட் அண்ட் ரைட்டா பாரு அப்படின்னு சொன்னதும் அந்த வில்லிக்கு செம்ம இரிட்டேட் ஆகிட்டு உடனே வில்லி வெளியில வந்துட்டுச்சு. அவர்கிட்ட போய் கேட்டது தப்பா போச்சு, இருந்தாலும் அவர் என்கிட்ட இப்படி பேசுறாரு, பரவாயில்ல, முதல் தான் அப்புறம் காதெல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு. அவ ஃப்ரெண்டு அங்க இருந்து வந்துட்டு, என்னடியாச்சு, போய் சார் கிட்ட பேசுனியே, என்ன சொன்னாரு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்கடி, அவர் என்னை அவ்வளவு திட்டிட்டாரு, காது கொடுத்து கேட்கவே முடியல, என்ன ரொம்பவே திட்டாருடி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏடி இப்படி சொல்ற. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாண்டி, அவர் இப்படி பேசுவாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, சரி விடு, மோதல் காதல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நினைச்சுக்கோடி அப்படின்னு. ஃப்ரெண்டும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை போய் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம், உங்ககிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து சீக்கிரம் அதுக்கான டீட்டெயில தர சொன்னேனே, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சார் அது எல்லா டீட்டெயிலும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், எல்லாமே உங்க டேபிள்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, இந்த பிரியா கிட்ட கொடுத்த ஒர்க்கை மட்டும் சரியா முடிக்காம இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. ஹீரோவும் ஹீரோயினும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா பிரியாவை பார்த்து, பிரியா மேடம், நீங்க இன்னும் ரிப்போர்ட்ஸை கொடுக்காம இருக்கீங்களாம்ல, சார் சொன்னாரு சீக்கிரம் அந்த ரிப்போர்ட்ஸை கொண்டாந்து வைக்க சொன்னாரு, நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன், ஏன் நீங்க ரொம்ப டைம் டிலே பண்றீங்க, சீக்கிரம் கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச அந்த பிரியாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நான் இத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இவ வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, எவ்வளவு தைரியம் இருந்தா இவ பண்ணுவா அப்படின்னு வில்லிக்கு செம்ம காண்டாகுது. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, பாத்தியாடி, யாரு வந்து உன்னை மிரட்டிட்டு போறத அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஆமாடி, இவெல்லாம் வந்து என்னை மிரட்டிட்டு போறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டு நாளைக்கு லீவ் விடுறாரு. நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால உங்க எல்லாருக்கும் நான் லீவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பிரியா நினைக்கிறாங்க, சே,
நாளைக்கு வந்துட்டு சாரை பார்க்க முடியாதோ அப்படின்னு. அப்புறமா மறுநாள் காலை நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா நம்ம மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயிலு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு சகல, என்னாச்சு? இந்த நேரம் நீங்க ஆபீஸ்ல இருப்பீங்க, என்ன கால் பண்ணிருக்கீங்க? ரேவதியும் ஆபீஸ்க்கு கிளம்புன மாதிரி தெரியல, ஏதாவது பிரச்சனையா சகல அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல அதெல்லாம் இல்ல, இது மாதிரி ரேவதிக்கு ஒரு சின்ன விபத்தானுச்சுல்ல, அதுக்கு முன்னாடி ரேவதி ஒரு பிரச்சனையில சிக்கினால 2 பேர் கூட ரேவதிய தவறா வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணானுங்கல்ல, சோ அந்த கேங் வந்துட்டு யாரு என்ன அப்படின்ட்டு அதிகாரிங்க கிட்ட விசாரிக்க சொன்னேன். இப்போ அதிகாரிங்க வந்துட்டு அந்த கேங்குக்கு எவன் ஹெட்டோ அவனை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சோ அவன் வந்துட்டு ஒரு இடத்துல வீடியோ பரிமாற்றம் பண்ண போறானா, அப்ப போயிட்டு அவனை சுத்தி வளைச்சு பிடிக்கணும் அப்படின்னு அந்த அதிகாரிங்க சொன்னாங்க. அப்படியே என்னையும் கூப்பிட்டாங்க, அதனாலதான் உங்களையும் நான் கூப்பிடுறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சகல அவ்வளவுதானே, நான் வர சகல, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பெண்களுக்கு எதிராக யாரு வேலை பார்த்தாலுமே அவங்களுக்கு நம்ம கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் சகல. எத்தனை பெண்களோட வாழ்க்கை இதனால இப்படி ஆகிருக்கும், அவனை மாதிரி ஆளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சகல, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. அப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோவும் மயிலும் அந்த பக்கமா போனதோட அந்த மருது இருக்கான அவன் வந்துட்டு நேரா அவங்க ஆட்களுக்கு ஃபோன் பண்றாங்க. மாடிக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து நெட் மூலமா அனுப்புனா நீங்க வந்துட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, உங்ககிட்ட நீங்க மாட்டினாலும் நான் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல எனக்கு வேற எந்த சோசியல் மீடியாவிலயும் அனுப்ப வேண்டாம். அந்த வீடியோஸை நான் ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு மெமரி கார்டுல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆட்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருது சொல்றாரு, சரி இந்த இடத்துல நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்றாரு. வெளியில யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு பாக்குறாரு. பார்த்துட்டு மாடிப்படி வழியா இறங்கி வராரு. அப்பதான் அந்த மருதுவோட அக்கா வந்துட்டு, அண்ணன் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, மருது கேக்குறாரு, சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு நம்ம வில்லி இருக்காங்களா, அவங்க நேரா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருங்க, உனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில எல்லாம் மாட்டிருக்க, எப்படி உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்காத, அப்புறம் என்னால உன்னை காப்பாற்றவே முடியாது. அத்தைக்கு மட்டும் நீ என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ரேவதியா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. இங்க பாரு, நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், என்கிட்ட சொல்லாம போகாதண்ணே, இதனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கு மருது சொல்றாரு, இங்க பாரு, நீ சொன்னதுல இருந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுக்குமே நான் போறது கிடையாது, உன் பேச்ச மட்டும் தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் உனக்கு அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. அதுக்கு கலா சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்போதைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நீ தேவையில்லாம வந்துட்டு நேரா வேற எதுலயும் போய் சிக்கிக்காத, அதுக்குதான் நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்றேன். ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டா ரேவதிக்கு நிறைய சொத்துக்கள் வரும், அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டுட்டு நீ குறுக்கு வழியை பயன்படுத்தி சம்பாதிக்கணும்னு நினைச்சு மாட்டிக்கிட்டு வேற எதுலயும் சிக்கிக்கிட்டு அப்புறம் அத்தை பொண்ணு கொடுக்காம போயிருவாங்க, பாத்துக்க அப்படின்ட்டு. அதுக்கு மருது சொல்றாரு, சேச்ச அப்படியெல்லாம் நான் எதுலயும் சிக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க வேண்டியது இருக்கு, அதனாலதான் நான் போறேன் அப்படின்ட்டு. உடனே அவங்களும் சரி நான் போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அவரு நினைக்கிறாரு, இவ எப்படியாவது ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறா, பரவாயில்ல நம்ம தங்கச்சி தானே, அப்புறம் கண்டுபிடிக்காம என்ன பண்ணுவா அப்படின்ட்டு அவர் இங்கிருந்து வெளில போறாரு. கலா நினைக்கிறாங்க, அண்ணன் நம்ம கிட்ட வாக்கு கொடுத்துருக்கான், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு, பாப்போம் என்ன பண்றான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து கிளம்புறாங்க. எந்த இடத்துல அந்த வீடியோ பரிமாற்றம் நடக்க போகுது அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட கேட்டுக்கிட்டு, அதிகாரிங்க சொல்றாங்க, சார் நாங்க கரெக்டா நினைச்ச ஏரியாவிலதான் சார் அந்த வீடியோ பரிமாற்றம் நடக்க போகுது, நம்ம எல்லாருமே அந்த இடத்துக்கு போனா அவனை கையும் களமா பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து எல்லாரும் ஒளிஞ்சுதான் நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த மருது இருக்கான்னு அவன் வந்து நேரா அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இவனை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. மயிலு சொல்றாரு, சகல இவனுக்கு இங்க என்ன சகல வேலை, இவன் டம்மி பீஸாச்சு, இவன் எங்க என்ன பண்றான் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல இவன் என்ன பண்றான் அப்படின்னு, சரி பாப்போம் அப்படின்ட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்தன் வரான், வந்துட்டு அந்த மருதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், சார் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோக்களையும் நான் ரெடி பண்ணிட்டேன், இந்த இருக்கு சார், நீங்க தான் வாட்ஸ்அப்லயோ இல்ல எந்த சோசியல் மீடியாவிலயோ அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால எல்லாத்தையும் நான் இந்த மெமரி கார்டுல வச்சிருக்கேன், இதுல இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு மருதிட்ட கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் அதிகாரிங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு, சார் அப்போ இவன் தான் அந்த பெரிய தலைன்னு நினைக்கிறான், ரவுண்ட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு டக்குன்னு அந்த மருதுவை ரவுண்ட் அப் பண்றாங்க. மருது அதிகாரிங்க இருக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு தப்பிச்சு ஓடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்போ அதிகாரிங்க மருதுவை பிடிச்சிடுறாங்க. அப்போ மயிலும் ஹீரோவும் இத பார்த்துட்டு அந்த ஆளை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் நம்ம வீட்டுல இருக்கிற ஆளு, இவன் இவ்வளவு பெரிய கேடி வேலையை பண்ணிருக்கானா, இவனை போயிட்டு அத்தை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு மயில சொல்றாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, இவனை எனக்கு நேரடியா பார்க்கும் பொழுதே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இவன் கண்டிப்பா நல்லவனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தோணுச்சு. நான் நினைச்ச மாதிரியே இவன் நல்லவனே கிடையாது. இவனை இப்பவே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மயிலும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அதிகாரிங்க சொல்றாங்க, சார் இவன் தான் சார் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதுவோட கையில இருக்கிற அந்த மெமரி கார்டை வாங்குறாங்க. அப்ப இன்னொருத்தன் சார் சார் என்னை விட்டுருங்க சார், ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு நாங்க இப்படி பண்ணிட்டோம் சார், விட்டுருங்க சார் அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க. ஏண்டா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாதா? இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஏண்டா உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையாடா? ஏன்டா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க அவரை பார்த்து கேக்குறாங்க. மருது நம்ம ஹீரோவும் மயிலும் நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, சார் இவன் தான் சார் இந்த எல்லாத்துக்குமே தலைவன், இவன் தான் சார் இப்படி ஒரு நெட்வொர்க்கையே நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ டக்குன்னு அந்த மருதோட சட்டையை பிடிச்சி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்க அத்தை வீட்டுல இருந்தே நீ நடிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு அதிகாரிங்களுக்கு ஒரே குழப்பமாகிட்டு அதிகாரிங்க கேக்குறாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க, இவனை உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இவன் எங்க அத்தையை ஏமாத்தி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னுடைய ஒய்ஃபையே கல்யாணம் பண்றதுக்காக இருக்கா சார். இவன் சரியான ஃப்ராடுன்னு இப்பதான் சார் தெரியுது. அதுவும் இப்பேற்பட்ட ஒரு நெட்வொர்க்குக்கு தலைவனா இருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நம்பவே முடியல சார். இவனுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அதிகாரிங்க சொல்றாங்க, சார் இதுல இருந்தே தெரியும் சார் இவன் எப்படிப்பட்ட கேடி அப்படின்ட்டு. இவனை நாங்க இப்பயே பிடிச்சிட்டு போறோம் சார். இவனால எத்தனை பெண்களோட வாழ்க்கை காலியாகி இருக்கும். இவனை எல்லாம் விடவே கூடாது. இவனை இப்பவே நாங்க பிடிச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல மருது இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. மருது அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரோம், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, டேய் உன் காசை பார்த்து நாங்க எல்லாருமே மயங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, உன்னை எப்படா பிடிக்கிறது அப்படின்னு நாங்க இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தோம். நீ வசமா எங்க கிட்ட சிக்கிட்ட. இதுக்கப்புறம் நீ எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போற அப்படிங்கறத பாக்குறோம். இங்க பாருடா, எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்ல, உன்ன மாதிரி ஆள வெளியிலே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. அவங்க நேரா ஹீரோவை பார்த்து, சார் இவன் தான் சார் இது எல்லாத்துக்கும் காரணம், இவனை பிடிச்சாச்சு. உங்க மனைவி கொடுத்த இன்ஃபர்மேஷன்னாலதான் நாங்கெல்லாம் இப்படி பண்ணிருக்கோம். அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்குமோ தெரியல அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், ரேவதி கொடுத்த அந்த புகார்னாலதான் இந்த விஷயம் இவ்வளவு பெருசா வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சார் அப்படின்னு. அப்ப மருது நினைக்கிறான், அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரேவதி தானா? அவதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணாளா? விடமாட்டேன், நான் வெளியில அவளை விடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க போனதோட நம்ம மயிலு சொல்றாரு, சகல பாத்திய சகல, அத்தைக்கு உங்க மேல உள்ள கோவத்துல யாரையோ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. நல்ல வேலை மாப்பிள்ள, இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை லேட் ஆயிருந்துச்சு, இவனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பு வந்திருக்கும், நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மயிலு ரொம்பவே கவலையா பேசுறாரு. சோ நம்ம ஹீரோ சீக்கிரம் அந்த மருதுவை பிடிச்சு அவனுக்கு தேவையான தண்டனையா வாங்கி கொடுப்பாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் எனக்கு எஸ்டர்டே வரைக்கும் நான் வீடியோ போடல. எதுக்காக அப்படின்னா, நம்ம விஜய் சாரோட ரிசல்ட், அதாவது நம்மளுடைய அடுத்த தமிழக முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே நான் வீடியோ போடாம இருந்துட்டேன். ரொம்ப சாரிங்க.
ஸோ நீங்க கண்டிப்பா வேற ஏதாவது ரிவ்யூஸ் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே தரமா வரும், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு வந்துட்டு தமிழக முதலமைச்சரா விஜய் சார் செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சீக்கிரம் வந்துட்டு ஒரு 10 சீட் கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து கடவுளை வேண்டிப்போம், அவர் சீக்கிரம் ஜெயிச்சு தமிழக முதலமைச்சரா வந்து நிறைய ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்யணும்.